ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கும் நிறைந்தவர் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம். சங்கீதம் என்ற புத்தகம் 34ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் தியானிக்கலாம். இன்றைக்கு செய்தியுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், கர்த்தர் யாருக்கு சமீபமாக இருக்கிறார் என்கிற தலைப்பிலே நாம் தியானிக்கலாம். பொதுவாக அநேக நேரங்களில் நம்ம என்ன செய்வோம், கர்த்தர் என் கூட தான் இருக்கார், என் பக்கத்தில் இருக்கிறாரு, நம்ம விசுவாசத்தோடு சொல்லுவோம். இன்னும் நிறைய பேர் நினச்சோம்னா, கர்த்தர் என் கூட தான் அவர் இருப்பார், வேறு யாருக்கூடயுமே இருக்க மாட்டார் அப்படி சொல்லி ஒரு மிகைப்படுத்தி நம்ம சொல்லுவோம். இன்னும் பல விதங்களை நம்ம விசுவாசத்தில் சொல்லலாம், இல்லை ஒரு உரிமையில் சொல்லலாம், சந்தோஷம்தான். இருந்தாலும் வேதத்தின்படி கர்த்தர் யாருக்கு சமீபமாக இருக்கிறார் என்கிற காரியத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம மேற்கோளாக எடுத்துக்கொண்ட வசனம் சங்கீதம் 34:18 வாசிக்கிறோம். அந்த வசனம் என்ன போட்டிருக்குன்னா, இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருந்து அப்படின்னு சொல்லி வசனம் இருக்குது. அப்போ இருதயம் நொறுங்குண்டவர்கள்னால் யார்? உடைந்த உள்ளம் உடையவர்கள் அர்த்தம். அப்போ உடைந்த உள்ளம் கொண்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு தான் கர்த்தர் சமீபமாக இருக்கிறாரே தவிர மற்றபடி அல்ல. அப்போது வேதம் என்ன சொல்கிறதுன்னு சொன்னால், உடைந்த உள்ளம் யாருக்கெல்லாம் காணப்படுகிறதோ, உடைந்த உள்ளத்தோடு யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ, உடைந்த உள்ளத்தோடு யாரெல்லாம் செயல்படுகிறார்களோ, தேவனுக்காக நிற்கிறார்களோ, அவர்களுக்கு அருகில் தேவன் நினைக்கிறார்கள், சமீபத்தில் இருக்கிறார் சொல்லி வேதம் சொல்லுது. அப்போ நாம் நினைக்கிற மாதிரி ஜெபிக்கிறதுனாலையோ இல்லை மற்ற காரியத்தை செய்கிறதுனாலையோ மாத்திரம் கர்த்தர் சமீபமாக இருக்கிறாருன்னு அர்த்தம் கிடையாது. அவர் இருதயத்தில் நொறுக்கப்பட்ட நிலையில் இருக்காங்களோ, யாரெல்லாம் இருக்காங்களோ, யாரெல்லாம் சமீபமாக இருக்காங்களோ, யாரெல்லாம் ஆண்டரை நோக்கி இருக்காங்களோ, அப்படிப்பட்டவங்களுக்கு தேவன் நினைக்கிற பக்கத்தில் இருக்கிறார். சரி, யார் உடைந்து போய் இருந்தாங்க, யார் நெருங்கி போய் இருந்தாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது, எசேக்கியான்னு ஒரு ராஜா அப்படி இருந்தார். இதை குறித்து ஏசாயா 38 அதிகாரத்தில் பார்க்கலாம். அந்த எசேக்கியாங்கிற ராஜா தேவனுடைய பார்வையில் செம்மையானதை செய்தார், நீதியை செய்தார், நியாயத்தை செய்தார். அவர் நல்ல முறையில் ஆட்சி செய்தார், தேவன் அவரோடு இருந்தார். அவர் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இருக்கும் பொழுது அநேக யுத்தங்களெல்லாம் செய்து வெற்றி பெற ஆரம்பித்தார், நிறைய நல்ல காரியம் செய்தார். இருந்தாலும் திடீரென்று அவருக்கு நேராக ஒரு வார்த்தை வருகிறது. என்ன வார்த்தை வருகிறது அப்படின்னா, நீ கொஞ்ச நாளாக என்ன செய்வாய், மரித்து போவாயின்னு சொல்லி ஆண்டோடைய வார்த்தை வருகிறது. அதை ஏசாயாங்கிற தீர்க்கதரிசி சொல்லுகிறார். இதை கேட்ட உடனே எசேக்கியா சுவர்புறமாக தெரிந்து கொண்டு அப்படி திரும்பி அழுதார். மனம் உடைந்து உள்ளம் நொறுங்கி, நான் மன உத்தமமாய் நடந்தேனே, செம்மையாய் நடந்தேனே அப்படி உள்ளம் நொறுக்கப்பட்டு உடைந்து போய் அழுதார். அந்த அழுகு குரலை கேட்டு தேவன் அவருக்கு மனம் இறங்கினார். இறங்கி அவர் வாழ்க்கையில் என்ன செய்தார், 15 ஆண்டுகளை கூட்டுவேன்னு சொல்லி திரும்பவும் ஏசாயா தீர்க்கதரிசிக்கு என்ன செய்கிறார், திரும்பவும் 2ஆம் முறையாக அவருக்கு வெளிப்படுத்தி அனுப்பினார். அவருடைய இந்த உடைந்த உள்ளம், அவருடைய அந்த நொறுக்கப்பட்ட நெஞ்சம், இந்த காரியங்களுக்கெல்லாம் தேவன் செவி கொடுத்து சமீபமாக இருந்தார். பாருங்கள், அவர் ஆண்டவருக்காக வாழணும்னு சொல்லி வாழ்ந்தார், இவ்வளோ காரியங்கள் செய்தார். இருந்தாலும் அவருடைய நொறுக்கப்பட்ட உள்ளம், அந்த உடைந்து போன உள்ளம், அவருடைய அந்த வேண்டுதல் ஆண்டவரை சமீபத்தில் கொண்டு வர வைத்தது. அப்போ இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்களும், ஒவ்வொரு வாலிப சகோதர சகோதரர்களும் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னென்னு சொன்னால், கர்த்தர் நம்ம பக்கத்தில் சமீபமாக எப்பவும் இருக்கணும்னா, சமீபமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம இருதயம் அவருடைய சமூகத்தில் உடைக்கப்பட்ட அந்த நிலையில், நொறுக்கப்பட்ட சூழலில் அழுது என்ன செய்யணும், இருக்கணும். ஏதோ மற்றவங்களை நொறுக்கிட்டு மற்றவங்கள உடைய பண்ணிட்டு இருக்கிறது அது அழகல்ல. நம் வாழ்க்கையில் தேவனை நோக்கி ஒரு நொறுக்கப்பட்ட அனுபவத்தோடு, ஒரு உடைக்கப்பட்ட இருதயத்தோடு நாம் காணப்படுவோம் என்று சொன்னால்தான் கர்த்தர் சமீபமாய் நம் மத்தியில் இருக்க முடியும். ஆகவே இந்த காரியங்களை மனதில் புரிந்து கொண்டவர்களாக ஒவ்வொருவரும் சமீபமாய் கர்த்தர் இருப்பதற்கு என்ன செய்வேன் என்று அறிந்தவர்களாக உடைந்த உள்ளத்தோடு, நொறுக்கப்பட்ட இருதயத்தோடு தேவ சமூகத்தில் வருவோம். எசேக்கியாவுடைய வேண்டுதலை கேட்டு அவருக்கு சமீபமாய் தேவன் இருந்தது போல உங்கள் வாழ்க்கையில் தேவன் சமீபமாக இருப்பதற்கு உங்களை ஒப்புக் கொடுக்குமாறு உங்களுக்கு அன்பாக கேட்கிறேன். தொடர்ந்து இந்த வார்த்தை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும், இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு வாலிப சகோதர சகோதரி யாராக இருந்தாலும் சரி, தேவன் சமீபமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் நொறுக்கப்பட்ட அனுபவத்தோடு, உடைக்கப்பட்ட உள்ளத்தோடு அவர் சமூகத்தில் வந்தால் அவர் சமீபமாய் உங்களில் இருப்பார். இதை புரிந்து, இதை அறிந்து, அதற்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து வாழ்க்கையில் தேவன் கொடுக்குற அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி
எங்கும் நிறைந்தவர் ஒளியம் உங்களை வாழ்த்துகிறது.